சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தும் என்பதை முதலில் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டப்படியாக நிலைக்கக்கூடிய கணக்கெடுப்பு என்றால் அது ஒன்றிய சட்டமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ் தான் மேற்கொள்ள வேண்டும். எனவேதான் இப்பணியை ஒன்றிய அரசு மேற்கொள்வதுதான் முறையாக இருக்கும் என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மேற்கொள்ள வேண்டிய அடிப்படையான பணியான மக்கள் தொகை கணக்கெடுப்பினை 2021ஆம் ஆண்டு மேற்கொள்ளாமல் ஒன்றிய அரசு இன்று வரை காலந்தாழ்த்தி வருவதென்றால், முதல் ஆண்டு கோவிட் பெருந்தொற்றை காரணமாக சொன்னார்கள். தற்போது கோவிட் சென்று 3 ஆண்டுகளுக்கு மேலான பின்பும் அப்பணியை மேற்கொள்ளாமல் இருப்பது ஒன்றிய அரசு தன் கடமையை புறக்கணிக்கும் செயல் அல்லவா? எனவே 2021ஆம் ஆண்டு மேற்கொண்டிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனே தொடங்க வேண்டும் என்றும், அத்துடன் இம்முறை சாதிவாரியான கணக்கெடுப்பையும் இணைத்தே நடத்த வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. पूर्व प्रधानमंत्री जी ने RG1 ने ओबीसी को आरक्षण देने का विरोध किया था। RG1 ने ओबीसी को आरक्षण देने का विरोध किया था। जितना मेरा आप लोग इंसल्ट करना चाहते हैं आप खुशी से करिए, आप रोज करिए, मगर एक बात मत भूलिए, जाति जनगणना को हम यहां पास करके दिखाएंगे। धन्यवाद। जितना करिए, अरे तो अपनी जाति भी लिखनी पड़ेगी उसमें। जो भी इस देश में दलितों की, आदिवासियों की, पिछड़ों की बात उठाता है, जो भी उनके लिए लड़ता है, उसको गाली खाना ही पड़ता है। और मैं ये सब गालियां खुशी से खाऊंगा, क्योंकि महाभारत की बात हुई तो महाभारत में अर्जुन को सिर्फ मच्छी की आंख दिख रही थी, उसी प्रकार मुझे सिर्फ मच्छी की आंख दिख रही है। जाति जनगणना हम करा के दिखाएंगे। खत्म। आपको जितनी गाली देनी है आप दीजिए, हम खुशी से लेंगे। धन्यवाद। सर, जब भी मैं उसको हटाना चाहता हूं मुझे ये करना है सर, वो देखो आगे ये जो बजट का जो हलवा है सर, ये बट रहा है। और इस फोटो में सर मुझे एक ओबीसी अफसर नहीं दिख रहा, एक आदिवासी अफसर नहीं दिख रहा, एक दलित अफसर नहीं दिख रहा मुझे। ये हो क्या रहा है सर? आपके साथ कितने एससी हैं, कितने एसटी है, कितने ओबीसी है, वो पूछा नहीं है। उस समय के ऑफिसर्स लोग के स्टैटिस्टिक्स गणना नहीं हुआ, मगर अभी पूछा जा रहा है। इसीलिए मैं बोल रही हूं, इस देश में लोगों को बंटवारे करने में कुछ षड्यंत्र के साथ इस प्रश्न पूछा जा रहा है। सर, इट्स अ शेम। வணக்கம். இது கேள்வி களம். மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவரான பிறகு பட்ஜெட் உரையில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதை அழுத்த நிறுத்தமாக வலியுறுத்தியிருக்கிறார். இத்தனை கோடி மக்களுக்கு நிதியை ஒதுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிதிநிலை அறிக்கையை தயாரிக்கக்கூடிய இடத்தில், தயாரிக்கும் பணியில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டவர்கள் யாரும் இல்லை என்று அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இன்று அதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், காங்கிரஸ் கட்சியினுடைய அறக்கட்டளைகளில் எல்லாம் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இடம் வழங்கப்பட்டிருக்கிறதா என்று எதிர்கேள்வி எழுப்பியவர், பட்ஜெட் தயாரிப்பில் ஈடுபட்டவர்களெல்லாம் ஒவ்வொருவருடைய ஜாதியாக பார்த்து நீங்கள் மக்களை ஏன் பிளவுபடுத்துகிறீர்கள் என்று எதிர்கேள்வியை கேட்டிருக்கிறார். இன்னொரு சுவாரஸ்யமும் இன்று நடந்திருக்கிறது. அனுராக் தாக்கூர் அமைச்சர் பேசும்போது ராகுல் காந்தி அவர்களது பெயரை குறிப்பிடாமல் தனது ஜாதி இன்னதென்றே தெரியாதவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றியெல்லாம் பேசுகிறார்கள் என்று விமர்சித்திருக்கிறார். அதற்கு ராகுல் காந்தி, பட்டியல் சமூகத்தவர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக யார் பேசுகிறார்களோ அவர்கள் அவமதிக்கப்படுவது என்பது
காலங்காலமாக நடந்து வருவது. என்னை இழிவுபடுத்துங்கள், அதை பற்றி கவலை இல்லை, நீங்கள் அதற்காக மன்னிப்பெல்லாம் கோர மாட்டேன். ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான மசோதா நிறைவேறுவதை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் என்று மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் நேற்று இந்த கருத்தை பேசியிருக்கிறார். சமூக நீதி என்கிற ஒரு கருத்து ஏன் உயர்த்தி பிடிக்கப்படுகிறது? ஜாதிவாரி கணக்கெடுப்பு, உத்தரப்பிரதேச தேர்தல், மகாராஷ்டிரா தேர்தல், ஜார்க்கண்ட் தேர்தலை மனதில் வைத்து வேகப்படுத்தி அந்த முழக்கம் முன்னெடுக்கப்படுகிறதா? வழக்கமாக நடத்தக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பையே நடத்த ஒன்றிய அரசு ஏன் தாமதிக்கிறது? இந்த ஆண்டு அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி குறைவான நிதி. இப்போதைக்கு கணக்கெடுப்பு இல்லை என்பது ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. பாஜகவுக்கு இதன் வழியாக புதிய நெருக்கடி உருவாகிறதா என்பது நம்முடைய விவாதத்தினுடைய தலைப்பு. நம்மோடு திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு தமிழன் பிரசன்னா, அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி, அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமந்த் சி ராமன், விமர்சகர் திரு நித்யானந்தன், இவர்களோடு பொருளாதார நிபுணர் பேராசிரியர் திரு ஜோதி சிவஞானம் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழன் பிரசன்னாவுடைய முதற் பார்வையை கேட்கணும். இப்போ நாடாளுமன்றத்தில் இந்த குரல் அதிகமாக வர்றதுக்கு என்ன காரணம்? அரசியல் அப்படின்றது தேர்தலில் இந்த பிரச்சனையை பேசுனதுனால அதுக்கு ஒரு ட்ராக்ஷன் இருக்குது, அது ஒரு வாக்கு வங்கி அரசியலாக முன்னெடுக்கப்படுதா, இல்லை சமூக நீதி அப்படின்றது முதன்மையான விஷயம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் இந்த ஜாதியை மதத்தை வைத்து அரசியல் நடத்துவது பாஜக, ஜாதியில் மதத்தில் அதன் பெயரால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று போராடுவது இந்திய கூட்டணியினுடைய பொறுப்பு. நீங்கள் இன்னைக்கு நடந்த நாடாளுமன்றத்தினுடைய நிகழ்வுகளாக இருக்கட்டும், அல்லது தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாக்களாக இருக்கட்டும், நாம் இப்போ வைக்கிறது ஒரே ஒரு பார்வை தான். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய முக்கியத்துவம் ஏன் தேவைப்படுகிறது? இது எப்போது எடுக்கப்பட்ட சாதியவாரி கணக்கெடுப்பு? அந்த சாதியவாரிய கணக்கெடுப்பின் அடிப்படையிலே இதுவரைக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இந்த இடைப்பட்ட காலங்களில் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்பட வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் ஏன் எடுக்கப்படவில்லை என்கிற கேள்வி வருகிறது. காங்கிரஸ் அரசாங்கம் எடுத்ததை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் 10 ஆண்டு காலம் ஆண்டு முடித்து விட்டார்கள். 2021 எடுக்கணும் கேட்டோம், கொரோனான்னாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியான நிகழ்வுகளில் இப்படியே இப்போ 2024 வந்துருச்சு. ஆனால் இவர்களுடைய நோக்கம் என்பது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை இந்த மத்திய பாஜக பாசிச அரசாங்கம் எடுக்காததற்கான முழு நோக்கம் என்பது பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய வாழ்வுரிமையில் கை வைப்பது, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்வாதாரத்தை அழிப்பது. இந்த 2 வார்த்தையும் நல்லா கவனிக்கணும். பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாழ் உரிமையை அது மட்டப்படுத்துவது மட்டுமல்ல, அதோடைய தகர்ப்பது, அடிப்படை அடித்தட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்வு உரிமையை இல்லாமல் செய்வது. இந்த 2ம் தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பினுடைய நோக்கம். இந்த தேர்தலுக்கு முன்பாக ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ராகுல் காந்தி பேசிய ஒரு விஷயத்தில், ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய செக்ரட்டேரியட்டில் அவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய செயலாளர்கள் எத்தனை பேர் பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள், அதில் எத்தனை பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள்ங்கிற ஒரு புள்ளி விவரத்தை வச்சார். அந்த புள்ளி விவரத்துக்கு பதில் சொன்ன நிர்மலா சீதாராமன் ரொம்ப நகைப்புக்குரிய ஒரு பதில் சொன்னாங்க. இந்த துறை என்பது அறிவு சார்ந்த துறை, அறிவாக சிந்திக்கக்கூடிய துறை, அதில் யார் சிறப்பாக செயல்படுகிறார்களோ அவர்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த சாதி ஆணவ திமிரில் ஒரு பதிலை சொன்னார். இன்னைக்கும் அவர் அதைத்தான் சொல்லி இருக்கிறார். அல்வாக்கின்றதுல கூட இங்க அல்வாக்கின்றதுன்றது ஒரு செரிமனி. அவரு ஒரு பட்ஜெட் பல நாட்கள் தங்கி இருந்து ரகசியம் காக்கிறதுக்காக அந்த பிளாக்ல அத்தனை அதிகாரிகளை வச்சிருப்பாங்க. அதனுடைய ஒரு மரபு மாதிரி ஒரு பல காலமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ கொஸ்டின் பட்ஜெட் பட்ஜெட்ல அலோகேஷன் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு வேணுன்றதா, இல்லை பட்ஜெட் போடுற இடத்துலயே அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றதா? சார், எல்லா இடத்துலையுமே பிரதிநிதித்துவம் வேணும். நீங்கள் அது அல்வாக்குன்றதா இருக்கட்டும், இல்லை குப்பை அல்றதா இருக்கட்டும். நான் கோவிலில் போய் நான் மட்டும்தான் மணியாட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு சமூகத்தில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்ங்கிற ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருத்தன் உள்ள போறாங்கிறது இது ஒரு சமூக புரட்சியையும் தாண்டி இவனும் அந்த தொழிலை செய்ய முடியும் என்பதற்கான முன்னுதாரணம் தான். ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும்தான் இவை என்று பிரித்து வைத்து கல்வினா இது எங்களுக்கு மட்டும்தான். சரி, தமிழ்நாட்டுக்கு வரலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு, காஸ்ட் சர்வே அப்படின்றத மாநில அரசே நடத்தணும் அப்படின்னு ஒரு குரல் தொடர்ந்து ஒலிக்குது.
ஆனால் முதலமைச்சர் சட்டமன்றத்திலும் சரி தொடர்ச்சியாகவும் வந்து ஒன்றிய அரசு தான் சென்சஸ் நடத்தணும், நீங்கள் வந்து ஒன்றிய அரசு நடத்தணும், மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்தணும்னு சொல்கிறாங்க. இது இந்த குரல் யாரெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவிற்கு சப்பை கட்டு கட்டி கொண்டு, பாஜகவிற்கு வந்து வால் பிடித்து கொண்டு, பாஜகவை தோளில் சுமந்து கொண்டிருக்கிற RSS சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த கட்சிகள் தான் இதை பேசுகிறார்கள். இவங்களுக்கு படிப்பறிவு இருக்கா அப்படின்னு நான் இப்போ கேட்டேன் அப்படின்னா, பிரசன்னா எங்களை படிப்பறிவு இருக்கான்னு கேட்டுட்டாருன்றாங்க. ஆனால் நான் ஒரு கேள்வி, ஒரு சட்டம் என்ன சொல்லுது, ஒரு கோடிஃபைட் லா என்ன சொல்லுது? சென்சஸ் ஆக்ட் 2008ல் சப்கிளாஸ் 3A என்ன சொல்லுது? இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதாவது நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான அதிகார சட்டப்பிரிவில் பிரிவு 7ல் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 7ல் அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய எதையும் இந்த சென்சஸ் சட்டத்தில் எடுத்தால் அது செல்லுபடியாகாது அப்படின்னு ரொம்ப தெளிவா ஒரு சட்டம் சொல்லுது. மாநில அரசாங்கத்திலால் எடுக்கக்கூடிய பலன் என்ன? ஒரு புள்ளி உரம் எடுக்கிறோம்னா அந்த புள்ளி உரத்தின் அடிப்படையில் ஒரு சாதிய கட்டமைப்பால் அது அவர்களுக்கான இடஒதுக்கீடோ பிரதிநிதித்துவமோ தேவைப்படுகிறது. பீகார்ல என்ன ஆச்சு? சட்டம் செல்லாது, நீங்கள் எடுத்த தரவுகள் செல்லாது அப்படின்னாங்க. 10.5% இடஒதுக்கீடு வந்து இங்க எந்த புள்ளிவரங்களின் அடிப்படையில் கொடுத்தாங்கன்னு கூட தெரியல. நோ சஃபிஷியன்ட் மெட்டீரியல் இன் பிஃபோர் திஸ் கோர்ட், ஸோ வி ஆர் இன்க்ளைன் டு டிஸ்மிஸ் திஸ் பெட்டிஷன் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்ப எந்தவித தரவுகளின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை உயர்த்தவோ குறைக்கவோ முடியும் அப்படின்னா அந்த அரசு, மத்திய அங்கீகரிக்கப்பட்ட அரசு, மத்திய அரசாங்கம் அதனுடைய சட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் பிரிவு 7ன் அடிப்படையில் தான் அதை செய்ய முடியுமே தவிர மாநில அரசுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்போ அல்லது சாதிவாரி கணக்கெடுப்போ எடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லை. புள்ளி விவரத்துக்கும் கணக்கெடுப்புக்குமே வித்தியாசம் தெரியாதவர்களாகத்தான் அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது யாருடைய குரல் அப்படின்னீங்கன்னா ஒட்டுமொத்தமா இன்னைக்கு அவங்களும் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு நடத்தணும், மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தணும்ன்ற கோரிக்கையை அவங்க வந்து கைவிடலை. அவங்க வந்து நடத்துங்க அப்படின்ற கோணத்தை தான் சொல்றாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர் சுமந்த், பிஜேபிக்கு இந்த புது இஷ்யூ, ராகுல் காந்தி எழுப்பக்கூடிய இந்த இஷ்யூன்றது ஒரு புதிய சேலஞ்சா? இதுல வந்து வேற அரசியல் கணக்குகள் எதுவும் இருக்கா? நிச்சயமாக இது வந்து ஒரு புதிய சேலஞ்ச் இல்லை, இது பழைய சேலஞ்சு. ஏன்னா அவங்க வந்து ராகுல் காந்தி இப்போ முதல் முறையாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி சொல்லலை. தேர்தலுக்கு முன்னாடியிலிருந்தே அவர்கள் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும்னு சொல்லிட்டார். ஸோ இது வந்து புதிதாக ஒரு நெருக்கடி இல்லை, ஆனால் நிச்சயமாக அது ஒரு நெருக்கடி. ஏன்னா இப்போது பாஜக ஆட்சி செய்கிற மாநிலமான இருக்கக்கூடிய பீகாரில் காஸ்ட் சர்வே என்ற பெயரில் ஒன்று நடத்தப்பட்டு விட்டிருக்கிறது. சென்ற ஆண்டு இறுதியில் வந்து ராஜஸ்தானில் காஸ்ட் சென்சஸ் நடத்துகிறோன்னு ஒரு இது வந்து அப்போ இருந்த அரசாங்கம் தெரிவித்தாங்க. அதே மாதிரி பல்வேறு மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கக்கூடிய ஒரு நிலையில் பாஜகவுக்கு நிச்சயமாக இது ஒரு அழுத்தம் கொடுக்குற வகையில் அமையும். ஆனால் மாநில அரசு இந்த டேட்டாவை சேகரிக்கக்கூடாது என்று சட்டம் இல்லை. அது எந்த அளவிற்கு அது வந்து செல்லுபடியாகும் அப்படிங்கிறது இட் இஸ் கோயிங் டு பி பேஸ்ட் ஆன் த மெத்தடாலஜி ஆஃப் தி சர்வே. ஸோ ஒரு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் அடிப்படையில் இந்த இன்ஃபர்மேஷன் மாநில அரசு நிச்சயமாக விருப்பப்பட்டால் அவர்கள் அந்த அடிப்படையில் தான் கர்நாடகாவில் சேகரித்தாங்க, பீகாரில் சேகரித்தாங்க, மற்ற மாநிலங்களில் இப்போ சேகரிக்கிறதுக்கு ஒரு கோரிக்கை இருக்கிறது, துவக்கிறாங்க. ஸோ இந்த அரசாங்கங்கள் செய்வது, எஸ் பீகார் செஞ்சதை வந்து உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை, சாரி பட்னா ஹைகோர்ட்டே ஏற்றுக்கொள்ளலை, சேயிங் இது வந்து ரேஷனல் பேசிஸில் செய்யப்பட்ட ஸ்டடியாக நாங்கள் கருத முடியாதுங்கிற அடிப்படையில். ஆனால் அது வந்து மாநில அரசு செய்தார்கள் என்ற ஒரே காரணத்தினால் அது நிராகரிக்கப்படவில்லை. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எஸ் மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு செய்ய வேண்டும், ஆனால் அதை செய்ய தவறிக்கொண்டிருந்த பட்சத்தில் இந்த டேட்டாவை கேதர் பண்றதுல தப்பு கிடையாது, மாநில அரசு டேட்டாவை கேதர் பண்ணலாம். சொல்லுங்க சார். சுமன் சார், எனக்கு ஒரு சந்தேகங்க. என்னை விட மெத்த படித்தவர் நீங்கள். நான் ஒரு ஆங்கிலத்தில் 2 வரி சொல்றேன், அதுக்கான அர்த்தம் மக்களுக்கு புரியுற மாதிரியாவது நீங்க சொன்னீங்கன்னா நலமா இருக்குன்றேன். சென்சஸ் ஆக்ட் 2008ல அண்டர் செக்ஷன் 3A என்ன சொல்லுதுன்னா, the state government cannot, வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க, the state government cannot collect data pertaining to the entries specified in the union list in the 7th schedule and the census is entry 69th of union list.
இந்த 7th 69 யூனியன் லிஸ்ட்லையும் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வருதுங்க. சட்டம் என்ன சொல்லுது? நீங்க அரசாங்கம் நினைச்சா நினைக்கலாம் இல்ல, நீ எடுக்கவே முடியாது. யூ கான்ட் கலெக்ட் தி டேட்டா. இதுதான் சட்டம் சொல்லுது. இப்போ இதுல நாங்க எங்க கலெக்ட் பண்ணனும், எப்படி கலெக்ட் பண்ணனும், உங்களுடைய அறிவை எங்களுக்கு சொன்னீங்கன்னா பயனுள்ளதா இருக்கும். ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். இப்போ பீகார் அரசாங்கம் இதே டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ சட்டவிரோதமாக அது செய்யப்பட்டது என்றால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் ஆட்சி கலைச்சிருக்கணும். ஏன்னா இட் இஸ் அகேன்ஸ்ட் த, நீங்க சொல்ற பிரகாரம் அது அகேன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன். நீங்க சொல்றது வந்து வெறும் ஏதோ சாதாரண எதிராக பீகார் உயர்நீதிமன்ற தெளிவா சொல்லிருச்சு அது ஒரு குப்பை, அது லீகல் வேலிடிட்டி இல்லைன்னு சொல்லி தூக்கி போட்டாச்சு. சரி, லார்ஜர் பிக்சருக்கு வருவோம். டாக்டர் சுமந்த், எனக்கு இருக்கிற கேள்வி, நேற்று கூட டைம்ஸ்ல ஒரு விரிவான கட்டுரை வந்திருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. ஒன்றிய அரசாங்கம் இந்த பட்ஜெட்ல வழக்கமாக நடத்த வேண்டிய சென்சஸ்க்கு பணத்தை ஒதுக்கலை, குறைவாக ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த வருஷம் சென்சஸ் இல்லை. கொரோனா பீரியட்ல 10 ஆண்டுக்கு ஒன்று நடக்க வேண்டியது நடக்கலை. இப்போ அதற்கு பிறகு உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லையும் சென்சஸ் எனுமரேஷனை முடிச்சிட்டாங்க. நடத்தாத நாடுகள் 3, ஒன்று இந்தியா, இன்னொன்று தாய்லாந்து, இன்னொன்று பெயர் சொல்ல பெரிய ரொம்ப சின்ன நாடு. ஏன் அதை செய்ய மாட்டேன்னு அவங்க பிடிவாதம் பண்ணுறாங்கன்றது ஒன்று. ரெண்டாவது, சில அதிகாரிகள் அதை சொல்கிறப்ப 10 ஆண்டுக்கு ஒரு முறை நடத்த வேண்டும் என்று எங்கேயும் அதை மேண்டேட்ரின்னு சொல்லலை, நாங்கள் விரும்பினா நடத்தலாம், விரும்பலைன்னா நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதும், ராகுல் காந்தி மீண்டும் மீண்டும் அதில் இன்சிஸ்ட் பண்ணாலும் அதில் பிஜேபி கமிட் பண்ணாமல் எல்லாவற்றுக்கும் அரசியல் ரீதியாக பதில் சொல்லக்கூடிய பிரதமர் மோடி இந்த விஷயத்தில் பதில் சொல்லாமல் இருக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லைங்க, இந்த ஆட்சி 3வது முறையே அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததிலிருந்தே ஒரு பிரச்சனையிலிருந்து அடுத்த பிரச்சனைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆட்சியே வந்து ஒரு ஸ்டேபிளான ஆட்சியாக நான் பார்க்கவில்லை. அடிப்படையில் ஒரு சென்சஸ் இத்தனை ஆண்டு காலம் நாம் செய்து கொண்டிருந்த ஒன்றை திடீர் என்று நிறுத்துவது, சரி ஏதோ கொரோனாக்காக நிறுத்தினீங்க, ஏன் 23ல் பண்ணியிருக்கலாம், 24ல் பண்ணியிருக்கலாம், இல்லை இதுக்கு பட்ஜெட் பண்ணி இந்த ஆண்டு இறுதியில்லாத ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ இது நடத்தாமல் இருப்பது எந்த விதத்திலும் யாராலையும் நியாயப்படுத்த முடியாது. ஏன்னா அடிப்படையாக அனைத்து சலுகைகளும் இந்த கணக்கெடுப்பினுடைய அடிப்படையில் வழங்கப்படுகின்றன. அரசாங்கம் வழங்கும் அனைத்து சலுகைகளும் இந்த சென்சஸில் வர டேட்டாவை வச்சு தான் நீங்கள் பண்ணுறீங்க. மேபி அந்த டேட்டாவில் என்னெல்லாம் வருமோ அப்படிங்கிற கவலையினால அவர்கள் செய்யாமல் இருக்கலாம். பட் அது தவறுங்கிறதுல வந்து யாராலையும் நோபடி கேன் டிஃபெண்ட் நாட் டூயிங் அ சென்சஸ். அது வந்து கட்டாயம் அவர்கள் பண்ணியிருக்கணும். ஆனால் இதில் இன்னொரு கேள்வி இருக்குது. இதை ஏன் இப்போ நிதிஷ்குமார் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க, அவங்களுடைய நிதிஷ்குமார் தயவில் தான் அந்த அரசாங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும். இவர்களை கார்னர் பண்ணணும் பார்லிமெண்ட்டில். இப்போ காங்கிரஸ் கட்சியோ இந்தியா கூட்டணி கட்சிகளோ இவங்க எம்பிஸை கார்னர் பண்ணணும். நீங்கள் எழுந்து நில்லுங்க. பீகாரில் நிதிஷ்குமாருடைய அரசு செய்த சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் தேசிய அளவில் செய்யக்கூடாதுன்னு அதே நிதிஷ்குமாருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லுவார்கள். எப்படி நின்று சொல்ல முடியுமா? அதே மாதிரி சந்திரபாபு நாயுடுவும் இதுக்கு எதிராக ஒரு பொசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அன்டெனபிள். சென்சஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு எப்படி எடுக்க முடியும்? ஸோ இதை வந்து எதிர் அணி இந்தியா கூட்டணி அழுத்தம் கொடுக்க வேண்டியது பிஜேபிக்கு அழுத்தம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவங்க பொசிஷன் தான். கூட்டணி கட்சிகள் மேல் அழுத்தம் கொடுத்து அவங்க அந்த அழுத்தத்தின் மூலம் அவர்கள் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை கொண்டு வருவ முயற்சிக்கலாம். ஏன்னா இப்ப இந்த பட்ஜெட்ல வந்து இந்த நெருக்கடி வந்து பிஜேபிக்கு இல்ல, இந்த நெருக்கடி வந்து பிஜேபிக்கு இல்ல, மாறாக நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அடுத்து உத்தரப்பிரதேச எலெக்ஷன் இருக்கு, ஜார்க்கண்ட் எலெக்ஷன் இருக்கு, அங்க இதுக்கான நெருக்கடி இருங்க நெருக்கடி பிஜேபிக்கு தாங்க. ஆனால் அது டைரக்டா நீங்க பிஜேபி வந்து அதில் அழுத்தம் கொடுக்கறது, இவ்வளவு நாள் அழுத்தம் கொடுத்துட்டீங்க, அது ஒண்ணுமே நடக்கல. அஃப்கோர்ஸ் சென்ற அரசுக்கும் இந்த அரசுக்கும் என்ன வித்தியாசம்? சென்ற அரசுல அவங்களுக்கு மெஜாரிட்டி, இந்த அரசுக்கு மெஜாரிட்டி இல்லை. அதனால தான் நீங்க கூட்டணி கட்சிகள் மேல அழுத்தம் கொடுக்கறது. மற்ற மாநிலங்களில் இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு போறாங்க. இப்போ என்ன பிரச்சனை என்னவென்றால், இந்த சென்சஸ் அப்படிங்கிறது நடத்தப்பட வேண்டும் என்று கூட்டணி கட்சிகள் நினைத்தால் பாஜக மீது அழுத்தம் கொடுத்து நடத்த முடியும். அது ஜாதி வாரி இல்லையாங்கிறது தனி விவாதம். ஆனால் ரெகுலராக நடத்துகிற சென்சஸை நடத்த முடியுமா? நடத்த முடியும். அது செய்யாமல் இருப்பது நிச்சயமாக வந்து இந்த மத்திய அரசினுடைய தவறே என்று எடுத்துக்கொண்டாலும் அது கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும்.
மூணாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அட்லீஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் பர்பஸஸ் நிச்சயமாக தமிழ்நாட்டில் எடுக்கலாம். அது வந்து தடை. இப்போ பீகார் அரசு மீது அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை இடஒதுக்கீட்டுக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாமே தவிர, அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பில் என்ன வந்தது கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணாங்க. கர்நாடகாலையும் டேட்டா வந்துச்சு. அஃப்கோர்ஸ் 7 வருஷம் கழித்து ரிலீஸ் பண்ணாங்க, அது வேறு விஷயம். பட் த டேட்டா வாஸ் ரிலீஸ். இன்றைக்கி கர்நாடகாவில் எந்தெந்த சமுதாயம் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுடைய சோஷியோ எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்து, இதெல்லாம் மக்களுக்கு தெரிகிறது, அரசுக்கும் தெரிகிறது. ஏன் அதை செய்யக்கூடாது? அதில் என்ன பெருசாக என்ன செலவாக போகுது? இதில் ஒரு விஷயம் கூட 90% டேட்டா ஏற்கனவே அரசுகிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்புனா ஏதோ முதலிருந்து நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் செய்யணுங்கிற மாதிரி இல்லை. இந்த டேட்டா அரசனுடைய டேட்டா பேஸில் 90% ஏற்கனவே இருக்கிறது. இந்த டேட்டாவை நீங்கள் கொலேட் பண்ணி வெவ்வேறு டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டா, ரேஷன் கடையில் இருக்கிற டேட்டாவை கொலேட் பண்ணோம், எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்கிற டேட்டாவை கொலேட் பண்ணோம். இந்த டேட்டா கொலேஷன் தான் இது. வீடு வீடாக போய் முதலிருந்து ஆரம்பித்து செய்யணுங்கிறது வந்து இட் இஸ் நாட். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு இலாபரேட் மத்திய அரசு அதை செய்யட்டும். வந்து ஒரு பெரிய தவறுகிறார்கள் டாக்குமெண்ட். ஒரு நகர்ப்புறமா எவ்வளவு கிராமம் வந்து எவ்வளவு நகர்ப்புறமா விவசாயத்தோட சார்ந்த எவ்வளவு பேர் இருக்காங்க, ஒவ்வொரு துறை சார்ந்து எவ்வளவு பேர் இருக்காங்க, அன்றாட வருமானம் என்ன, 3 வேளை சாப்பிடுறாங்களா, இந்த எல்லா தகவலும் வரக்கூடிய ஒரு விரிவான அறிக்கைன்றது சென்சஸ். அதன் அடிப்படையில் தான் பட்ஜெட் அலோகேஷன் நடக்கும். அது செய்யணும், அது செய்யணும், அதுல மாற்று கருத்து இல்லை. யாரும் வந்து சென்சஸ் செய்ய வேண்டாம் என்று கூற மாட்டார்கள். பாஜக அரசு அது செய்யாமல் இருப்பது மிகப்பெரிய தவறு. இதையெல்லாம் செய்யாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? செஞ்சா என்ன பிரச்சனை? இப்ப ஒரு கோணம் இருக்கு. வந்து ஹங்கர் இண்டெக்ஸ், பட்டினி குறியீடு. சுமந்த், பட்டினி குறியீடுனா இன்டர்நேஷனல் இண்டெக்ஸ் எதையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. வேற எந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸா, அதையும் அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸு இந்தியா பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொன்னால் அதையும் ஏற்றுக்கொள்றதுன்னு எல்லாத்தையும் நிராகரிக்கிறாங்க. சரி, நம்மகிட்ட ஓனா நம்முடைய சொந்தமான தரவுகளை வச்சு அதை நம்பி திட்டங்களை வகுக்கலான்னா அதையும் செய்ய மறுக்கிறது என்ன? அதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு இந்த ஒரு மேட்டரில் வந்து நான் பல மூத்த அரசு அதிகாரிகள், அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டோட தொடர்பு இருக்கிற அதிகாரிகளோடையும் கேட்டிருக்கேன். யாராலையும் என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி இட் வில் ஓப்பன் த பெண்டோராஸ் பாக்ஸ். அது எந்த பூதங்களை கடப்பும் என்று எங்களுக்கு தெரியாது. அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அதுவே வந்து சென்சஸ் நடத்தாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்க முடியாது. ஸோ இதில் என்ன சிக்கல் என்றால், நோபடி நோஸ் ஏன் இந்த அரசாங்கம் உறுதியாக ரெகுலர் சென்சஸை செய்ய தவறுகிறது அப்படிங்கிறது இது வரைக்கும் எனக்கு தெரிந்து யாராலையும் சாட்டிஸ்ஃபேக்டரியாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல. சரி, திரு ரவீந்திரன் துரைசாமியோட கோணத்தை கேட்கலாம். உங்கள் கோணம் என்ன சார்? எல்லா இஷ்யூலையுமே லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் இருப்பாங்க. இந்த இஷ்யூவில் லூசர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்கள பாஜக கன்சால்டேட் பண்ண விரும்புகிறாங்க. அது மொமெண்டம் வரட்டு. லூசர்ஸ்ன்றது யாரு? அப்பர் காஸ்ட் பீப்புள், எண்ணிக்கை குறைவாக இருக்கக்கூடியவங்க, உயர் ஜாதியினர் இதில் பாதிக்கப்படுவாங்கன்றீங்க. சென்சஸ்னு ஒரு நடந்தா எண்ணிக்கை குறைவாக இருக்கக்கூடியவங்க, ஸோ கால்ட் அப்பர் காஸ்ட் பீப்புள். ஸோ அதை கன்சால்டேட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டில் அவங்க மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் அந்த எலெக்ஷன் வரும்போது ராகுல் காந்தி இது ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்தார். அதை எடுக்கும்போது வந்து தேர்தல் முடிவு வந்து இந்த இஷ்யூவோட தாக்கம் வந்து அந்த 3 மாநில மக்கள் மத்தியில் பெருசாக இல்லை. ஸோ அவங்க ஒரு காம்ப்ளசன்ட் ஆட்டிடியூடு வருது. இதுக்கு நாம் அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 3 மாநில தேர்தல்களையும் நாம் பிரச்சாரத்திலே முறியடிச்சிட்டோம். ஸோ நம்ம லீடர்ஷிப் இதோட பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு அவங்க மோடியோட பிம்பம் வந்து இந்த ரியல் இஷ்யூஸை விட தாண்டின ஒரு இமேஜ் அவருக்கு இருக்குன்னு நினைச்சாங்க. இப்போ இந்த இஷ்யூவுக்கு இந்த 3 ஸ்டேட்லையும் பாஜக பாதிக்கப்படலை. ஸோ தேசிய அளவிலும் பாதிக்கப்படாதுன்னு நினச்சாங்க. பட் இது வந்து சில ஸ்டேட்டுகளில் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது உண்மை. குறிப்பாக யூபி போன்ற மாநிலத்தில் அது பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது உண்மை. அதே வேளையில் யூபிலே லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸில் லூசர்ஸ் வந்து பிஜேபி சைடு கன்சால்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதற்கு வந்து எப்படி சார் லூசர்ஸ்ன்னு சொல்கிறீங்க, உயர் ஜாதி கன்சாலிடேஷன்றீங்க, அதில் யாரோ ஒருத்தருக்கு நன்மையும் சிலருக்கு பாதகமும் வருது. இப்போ சென்சஸ் நடந்தால் உயர் சாதியினர்னு சொல்லப்படுறவங்களுக்கு பாதிப்பு இருக்கும், இந்த நம்பர்ஸ்லாம் வெளியில் வந்தால். அதே நேரத்தில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க, பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு
அதனால ஒரு பலன் இருக்கும் இல்லையா? பட்டியல் சென்சஸ் நடக்குது, எஸ்சி எஸ்டி நம்ம சென்சஸ் எடுக்கிறோம், இது நடக்கணுமே. இப்போ இந்த இதுல வந்து இஷ்யூவே ஓபிசி அண்ட் அப்பர் காஸ்ட் தான். இல்ல எஸ்சி சென்சஸ் இப்ப இல்லையே, எஸ்சி சென்சஸ் 2021 இல்லையே, கிடைச்சிட்டு தான் இருக்குது. ஓகே, எஸ்சி சென்சஸ் இப்போ ஏன் எடுக்கலங்கிறது காரணம், இதை எடுக்கும்போது காஸ்ட் வைஸ் சேர்க்கணுமா வேண்டாமாங்கிறதுல ஒரு முடிவுக்காக தான் இது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெகுலர் சென்சஸ்லயே அது கவர் ஆயிடும். அது நமக்கு தொடர்ந்து எடுத்துட்டு தான் இருக்கிறோம், அது கவர் ஆகிட்டு தான் இருக்குது. அதையே 4 வருஷமா எடுக்காம இருக்காங்க இப்போ. என்றாலும் கூட ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டாஸ்ல இருந்து அது ஒன்று பெரிய மாறுதல் அது இருக்காது. ஓபிசி அப்பர் காஸ்ட் இதுதான் வந்து நம்ம கிட்ட 1931 அப்போ யார் அப்பர் காஸ்ட் யார் பேக்வர்டுங்கிறதுலையும் பல சேஞ்சஸ் இருக்குது. அந்த 31 சென்சஸ் தவிர இல்லை. எஸ்சிஎஸ்டி வந்து இந்த காங்கிரஸ் அரசாங்கம் எடுத்து வெளியிடலை இல்லையா, அதுக்கு முன்னே உள்ளதெல்லாம் நமக்கு இருக்குது. இப்போவே இந்த சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸில் புள்ளி விவரங்கள் கவர்மெண்ட் சைடில் இருக்கத்தான் செய்யுது. காங்கிரஸ் எடுத்த பிறகு அவங்களுக்குள்ளே மாறுபாடு, இந்த லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸில் அப்பர் காஸ்ட் அண்ட் ஓபிசி ரெண்டு ஒரு கடையில் உள்ள வேறுபாடில் தான் வெளியிடலை. பிஜேபிக்கு பொலிட்டிக்கலா ஒரு போன மன்மோகன் சிங் அரசுக்கு அதுக்கான அரசியல் துணிவு சொன்னார், நாங்க வந்தா வெளியிடுவோம், காங்கிரஸ் ஓபிசிக்கு எதிராக இருக்குங்கிறத மோடியே சொன்னார். மோடி வந்து சொன்னது வந்து நாங்க வந்தா வெளியிடுவோம்னாரு. இப்போ ஒரு பக்கம் தன்னை பிசின்னு கிளைம் பண்றாரு, நான் பிற்படுத்தப்பட்ட முதல் பொலிட்டிக்ஸ் நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். அடுத்தது இன்னொரு புறத்தில் பழங்குடியினருக்கு நாங்கள் தான் இப்போ பிரசிடென்ட் ஆக்கியிருக்கோன்றாங்க. எஸ்சி எம்பிஸ் வந்து எங்கள்கிட்ட தான் அதிகமாக இருக்கிறாங்கன்றாங்க. அப்படி பேசுகிறவங்க அவங்க நன்மைக்கான ஒன்றை ஏன் செய்யாமல் இருக்கிறாங்க? மொமெண்ட்டாக எப்படி கேதர் ஆகுதுன்னு பார்க்குறாங்க. காங்கிரஸுக்குள்ளே எப்படி எடுத்துட்டு வெளியிடலையோ, இன்னும் கர்நாடகாவில் கூட அபிஷியலாக வந்ததாட்டு எனக்கு தெரியல. லிஸ்ட்டு வெளி வந்துட்டு அந்த கமிஷனும் சிஎம்கிட்ட கொடுத்துட்டாங்க. ராஜ்யசபாவில் பேசும்போது கூட இது பிரச்சனை வரும்போது அப்பர் காஸ்ட் எல்லா கட்சியிலையுமே வேண்டான்னு இருக்காங்கன்னு இவர் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு அப்பர் மென்டாலிட்டி ஓபிசி சிவகுமாரை பற்றி அவரே குறிப்பிட்டதும் பதிவில் இருக்கும். இப்போ இந்த ப்ரெஷர் வருது. இதில் மாநிலங்கள் மட்டுமே ப்ரெஷர் கொடுக்கும்போது அது பாஜகவுக்கு ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ராகுல் காந்தி இதை எடுத்து ப்ளே பண்ணுறது வந்து ரியலி ஒரு இந்த இஷ்யூவை பாஜக அட்ரஸ் பண்ண வேண்டிய நெருக்கடிக்கு வரட்டு இன்னும் வரட்டு, அப்படி மேல மேல வரட்டு. ஒரு தரப்பு பாஜக கிட்ட கன்சால்டேட் ஆகும்போது லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ்ல கெய்னர். சோ இது செய்யாம இருந்தா ஒரு தரப்பு அப்படின்னு சொல்ற சோ கால்ட் அப்பர் காஸ்ட் வந்து பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரிப்பாங்க, செஞ்சுட்டா அந்த ஆதரவு போய்டும் பயப்படுறாங்களா? இல்ல, அது வந்து செய்ய வேண்டிய நிர்பந்தம் மாநில தேர்தல்கள் எல்லாம் வந்து அந்த நெசசிட்டி வந்ததுன்னா அப்போ கெய்னர்ஸை டிவைட் பண்ணிட்டா போதும். இந்து கான்சியஸ் கப்புல்டு வித் இந்து கான்சியஸ் இஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸ்ங்கிற அடிப்படையில் ஒரு சைடு கன்சால்டேட் ஆகட்டும். நமக்கு எல்லாரும் எதிர்க்கட்டும். மம்தா எதிர்க்கல, மம்தாக்கு அது இஷ்யூ இல்லை. மம்தா அதை எதுக்கல, மம்தாக்கு இது இல்லை. நாயுடுக்கும் இது இஷ்யூ இல்லை. நாயுடுவை நம்ம சொன்னாலும் கூட நாயுடுக்கு இது இஷ்யூ இல்லை. நிதிஷுக்கு ஒரு இஷ்யூ தான். நிதிஷ்குமாருக்கு இந்த இஷ்யூவே தேஜஸ்வி யாதவ் சென்ட்ரிக்கா தான் இந்த இஷ்யூ வருது. கர்நாடகாவில் இந்த பிரச்சனையே சித்தாராமையா தன்னுடைய சமூகம் லிங்காயத் ஒக்காலிகாவோட அதிகமாக இருக்குங்கிறத அசெப்ட் பண்ணக்கு தான் அவர் அதை ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கு காங்கிரஸுக்குள்ளே நெருக்கடி இருக்குது. பாஜகவிலையும் ராஜ்நாத் சிங் வந்து இதை காஸ்ட் வைஸ் சென்சஸ் எடுக்கப்படணும் தான் முதல்ல சொன்னார். அதற்கு பிறகு மாறுபட்ட கருத்துக்கள் வரும்போது இதில் அரசியல் ரீதியாக என்ன லாப நஷ்ட கணக்கு பார்க்க பட்ஜெட் போடுறதுல தொடர்ந்து தேர்தல் பரப்புரையிலும் ராகுல் காந்தி இந்த இஷ்யூ ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தார். யூனியன் கேபினெட்டில் எடுத்துக்கங்க, யூனியன் செக்ரட்டரிஸ் மினிஸ்ட்ரிஸோட செக்ரட்டரிஸில் அடிக்வெட் ரெப்ரசன்டேஷன் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு இல்லைன்ற குற்றச்சாட்டை மைனாரிட்டிஸ்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ திரும்ப அதை பேசுகிறார். அகிலேஷ் யாதவும் அதை பேசுகிறார். ஆனால் இன்னைக்கு பேசின நிதியமைச்சர் என்ன பட்ஜெட் போடுறவங்க ஜாதியெலாம் கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு சமூகத்தில் ஒரு தேவையில்லாத டிவிஷன் வந்துடாதான்னு கேட்குறாங்க, டிவைட் பண்ணுறதாகாதான்னு கேட்குறாங்களே. இது சரியான அப்ரோச்சா? இன்னைக்குள்ள லெவலில் அவங்க அதை பேசினாலும் கூட இந்த இஷ்யூவோட வீரியம் கூடும்போது அது எலக்ட்ரலாக தங்களுக்கு லாஸ் வருங்கிற எண்ண ஓட்டம் வரும்போது பாஜகவும் அதை எடுக்க தயாராவாங்க. அப்படி தயாராகக்கூடிய காலகட்டமும் போதுமான ப்ரெஷரும் வரல. இப்போ மம்தா இன்னும் அதில் ப்ரெஷர் பண்ணலை. ஸோ நெருக்கடி முற்றுனா பண்ணிக்கலாம். இந்த எம்ஜிஆர் தோத்ததும் வந்து பொருளாதார அடிப்படைன்னு சொன்ன ஒரு 31-50 மாற்றினார் இல்லையா. ஸோ எஸ்டி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பிஜேபி பண்ணி கொடுத்ததும் அதற்கு எங்கள் ஓட்டை வாங்கிட்டு எங்கள் மேலே வழக்கு போடுவீங்களான்னு கேட்டதும் 10% இடபிள்யூஎஸ் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல. அந்த மாதிரி இந்த இஷ்யூவை நோ சொல்லலை. மராத்தா ரிசர்வேஷனுக்கு எக்ஸ்ட்ரா பீகார் ரிசர்வேஷனுக்கு தமிழ்நாட்டில் வன்னியர் உள்ஒதுக்கீடுக்கெலாம் டேட்டா கேட்குற சுப்ரீம் கோர்ட்டு இடபிள்யூஎஸில் எந்த டேட்டாவும் இல்லாமல் தானே அப்ரூவ் பண்ணாங்க. எஸ், அது வந்து 50% தாண்டி போயிருக்கு. அதுக்கு இப்போ ராகுல் காந்தி இப்போ கேட்க வேண்டியது என்னென்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி 50% கேப்பை எடுக்கணும்.
50% அது தேவையில்லையே, கமெண்டே பண்ண தேவையில்லையே, பண்ணாமலே தானே அது பண்ணாங்க. பண்ணாமலே பிராக்டிக்கலாக வந்துட்டு 10% வந்ததும் 60 ஆயிடுச்சு இப்போ. பட் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் வந்து 50% சொல்லும்போது அது கிறிஸ்டல் கிளியராக அந்த கேப்பை எடுத்துட்டோம்னு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டா அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஏற்கனவே இன்னொரு கோர்ட்டில் நடந்ததை கண்டும் காணாமல் ஒரு தீர்ப்பு கொடுக்க முடியாது இல்லையா? அதனால இப்போ ராகுல் காந்தி 10% இடபிள்யூஎஸ்ஐயும் 50%க்கு மேலே 60க்கு போகலான்னு சொன்னது இந்தியன் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் தான் சொல்லுச்சு, சுப்ரீம் கோர்ட்டோட கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் தான் சொன்னது. சரி, நான் ஜோதி சிவஞானம் சாரோட கோணத்தை கேட்குறேன். சார், உங்க பார்வை இதில் என்ன? ஏன் நடத்த மறுக்கிறாங்க? ஏன் சிலர் அதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க? சார், முதல் இந்த கேள்வியை வந்து நான் தெளிவுபடுத்திடுறேன். அடிப்படையான கேள்வி வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எதற்கு எடுக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து இதை ஏன் ஒன்றிய அரசு எடுக்கணும்? இப்போ தமிழக முதல்வர் வச்சிருக்கிறதும் ராகுல் காந்தி வைக்கிற கோரிக்கையும் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் அப்படின்னு வந்து அழுத்தமாக சொல்கிறாங்க. அதற்கு என்ன காரணம்? இப்போ முதல்ல வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்கணுங்கிறதுக்கு வந்து நம்ம அசோக் வர்தன் ஷெட்டி ஐஏஎஸ் வந்து ஹிந்து ஆங்கில நாளிதழில் வந்து 10ஆம் தேதி 10-11 ஜூலை வந்து எழுதியிருந்தார். ரொம்ப அருமையாக ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதில் வந்து இதில் எப்படி வந்து சமூக அளவில் ஒரு கட்டாயம் இருக்குது, லீகலாக சட்ட ரீதியான நிர்வாக ரீதியான மாரல் ரீதியாக மாரலி ஒரு இம்பரேட்டிவ் ஒரு கட்டாயம் இதை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருந்தார். இப்போ கேள்வி என்னென்னா, ஏன் இதை ஒன்றிய அரசு தான் செய்யணும்? இதற்கு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ரிசர்வேஷன் அது ஏன் ஒன்றிய அரசு செய்யணும், எதுக்காக செய்யணும், இதை எதுக்காக செய்யணுங்கிறது இன்றைக்கி வந்து பொலிட்டிக்கல் கொஸ்டின். எதுக்காக செய்யணும்னா, ரிசர்வேஷனை ஓபிசிக்கான ரிசர்வேஷனை 75% எடுத்துகிட்டு போகணும். இது வந்து ஒன்றிய அரசில் இல்லை, மாநில அரசில் வந்து முக்கியமாக நம்ம தமிழகத்தில் இப்போ ஒரு சில பீகார் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கும் அவசியம், ஏன்னா அங்கே இல்லை. மகாராஷ்டிரா செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அவசியம், அங்கே இல்லை. தமிழகம் வந்து ஸ்பெஷல் கேஸ், இது டிஃபரெண்ட். நம்ம தமிழகத்தில் ஏற்கனவே வந்து அதை பிரேக் பண்ணி அதை 9th ஷெட்யூலில் வச்சுட்டோம். ஸோ தமிழகத்தில் வந்து இடஒதுக்கீடுன்னு சொல்லக்கூடாது, அதை வந்து ரெப்ரசன்டேஷன், பெரியார் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வந்ததே வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். இப்போ ராகுல் காந்தி கூட ஒரு ஹிந்தியில் வைக்கிறார், எனக்கு அந்த வார்த்தை தெரில, அதை வந்து ஹிந்தியில் சொல்கிறாரு, யார் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு அவ்வளோ கொடுக்கணும், அந்த ரெப்ரசன்டேஷன் அந்த ப்ரொபோஷனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகன் வச்சிருக்கிறாரு. ஸோ இப்போ இது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டிய அவசியம் இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனுக்காக தான். முக்கியமாக ஓபிசிக்கு கொடுக்கணும், அதுவும் வந்து ஒன்றிய அளவில் கொடுக்கணும். ஒன்றிய அளவில் தான் இன்றைக்கி நமக்கு இல்லை. தமிழகத்தில் 69% ஏற்கனவே இருக்குது. ஒன்றிய அளவில் அதே மாதிரி வேணுங்கிறது ஆரம்பத்திலேருந்து சுதந்திர டிபேட்லேயே, அரசியலமைப்பு விவாதத்திலே வந்து இதே இன்னைக்கு இவங்க சொல்கிற இதே இதை சொன்னார், இதே காரணங்களை சொன்னாங்க. என்னென்னா, நம்மளை பிளவுபடுத்திடும், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாலே நம்மளை பிளவுபடுத்திடும், ஒன்று பூதம் கிளம்பும், லூசர்ஸ் நிறைய ஆகிடுவாங்க, இது மாதிரி இதெல்லாம் வந்து டிபேட்லாம் அங்கேயே வந்தது. இதெல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம மண்டல் கமிஷன் வரைக்கும் 40 வருடம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருந்தது ஒன்றிய அரசில் ஓபிசிக்கு ரிசர்வேஷனுக்கு. அதையும் மண்டல் கமிஷன் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜிஓ விபி சிங் அறிவித்த பிறகு கூட அதை நடைமுறைப்படுத்த 2-3 வருஷம் ஆச்சு. அதற்கப்புறம் அதில் வந்து வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க, கல்விக்கு வந்து திரும்ப ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்படியே கல்விக்கு கொடுத்தாலும் அந்த ஐஐடியில் ஐஐஎம்ல கிடையாது. நாங்கள் இப்படி ஒவ்வொரு கட்டமாக ஒன்றிய அரசில் தான் ஓபிசி ரிசர்வேஷனுக்காக போராட வேண்டியது. அடுத்தது இப்போ பீகார் காஸ்ட் சென்சஸ் என்ன சொல்லுது, நான் பிராமின்ஸ் வந்து 86%, 85% என்னமோ இருக்கிறாங்கங்கிறது. ஸோ அந்த ப்ரொப்போர்ஷனுக்கு ரிசர்வேஷன் இருக்குன்னு இல்லையா? 27% தானே வந்து ஓபிசிக்கு ரிசர்வேஷன் ஒன்றிய அளவில் இருக்குது. அதை மாற்றி அமைக்கணும். அன்னைக்கு மண்டல் கமிஷன் அதை கோட் பண்ணது காரணம் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மென்ட். ப்ரொஃபசர் ஜோதி சிவஞானம் இருந்தது. ப்ரொஃபசர், இன்னைக்கு இதுல வந்து ஒன்றிய அரசு எடுக்கணுமா, மாநில அரசு எடுக்கணுமா, சென்சஸ் எடுக்கணுமா, ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிற சர்வே லீகல் வேலிடிட்டி இருக்கா, இந்த ஒரு இஷ்யூ இருக்கு இதுல நடுவுல. நீங்க அதுல தான் சொல்றீங்க. இல்ல அது நான் வரேன், அது வரேன். இல்ல ரெண்டு இடஒதுக்கீடு. இதை எடுக்க வேண்டிய அவசியம் இடஒதுக்கீட்டுக்காக. இடஒதுக்கீட்டை உயர்த்தணும். எங்க உயர்த்த வேண்டி இருக்குது? தமிழ்நாட்டில் உயர்த்தணுமா? தமிழ்நாட்டில் ஏற்கனவே 69% நம்ம வச்சுட்டோம், வாங்கிட்டோம். இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கும் போதே ஒன்றிய அரசு எதிர்க்க முடியாது. நம்ம 60களிலே வந்து நம்ம இதை கான்ஸ்டியூஷன் இம்மீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே இதுக்கு தடை வந்தது. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணி நம்ம வாங்கிட்டோம். ஸோ 69 தமிழ்நாட்டில் உயர்த்தணுங்கிற கட்டாயம் இன்னைக்கு இல்லை, நம்ம ஏற்கனவே அது இருக்குது. ஸோ உயர்த்த வேண்டியது ஓபிசிக்கு உயர்த்தணும், அது வந்து தேசிய அளவில் உயர்த்தணும்.
மாநில அளவு ஒவ்வொரு மாநில அளவுலையும் வந்து உயர்த்த வேண்டியிருக்குது. அந்தந்த மாநில கல்வி நிறுவனங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு உயர்த்தணும். ஸோ அதுவும் அவசியம். எங்கே வந்து உயர்த்தப்படலையோ, எங்கே தமிழகம் போல அதிகமான இடஒதுக்கீடு இல்லையோ அங்கே பண்ணணும். பீகாரில் பண்ணணும், மகாராஷ்டிராவில் பண்ணணும். ஸோ இப்போ அவங்க ஒன்றிய அரசு முதல்வர் சொல்கிறதும் ராகுல் காந்தி சொல்கிறதும் தனித்தனி மாநிலங்களுக்கு சொல்ல, ஒன்றிய அரசினுடைய கல்வி நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு 40 வருடமாக செயல்படுத்தப்படாத இடஒதுக்கீடு, மண்டல் கமிஷன் வந்த பிறகு வேலை வாய்ப்புக்கு மட்டும் வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு, அதற்கப்புறம் கல்விக்கு வழங்கப்பட்டதை உயர்த்தணும். 27 உயர்த்தணும். 27 உயர்த்துறதுக்கு ஒன்றிய அரசு தான் செய்யணும் இந்த டேட்டாவை. ஏன்னா யூனிஃபார்மாக இருக்கணும். அடுத்தது மாநில அரசுக்கும் அது வந்து பயன்படுத்த முடியும். மாநில அரசுகள் பயன்படுத்துறது கூட யூனிஃபார்மாக இருக்கணும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து மாநில அரசுக்கு எந்த ரிசர்வேஷன் கேஸ் போனாலும் அடிக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் எடுத்துங்க, எத்தனை ஜட்ஜ்மெண்ட் வேணாலும் எடுத்துங்க. இப்போ பீகார் அடித்தாங்க, ஏற்கனவே மகாராஷ்டிராவை அடித்தாங்க, இதே மாதிரி ரிசர்வேஷன் அவங்க லோக்கல் கவர்மெண்ட்டில் கேட்டாங்க, அதை அடித்தாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் உள்ஒதுக்கீடு கேட்டோம் எம்பிசிக்கு, அதை வந்து அடித்தாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து எந்த ரிசர்வேஷன் கேஸ் போனாலும் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இன்வேரியபிளி அடிக்கிறாங்க. ஒன் ஆர் அதர் ரீசன்ஸ். அடுத்தது அவங்க சொல்கிற பேசிக் சுப்ரீம் கோர்ட் அடிக்கும்போது சொல்லக்கூடிய காரணம் குவான்டிஃபையபிள் டேட்டா சயின்டிஃபிக்கலாக கலெக்ட் படல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. குவான்டிஃபையபிள் டேட்டான்னா என்ன? பேக்வேர்ட்னஸ். இப்போ அவர் கூட ரவீந்திரன் துரைசாமி கூட சொன்னார் பாருங்க, எஸ்சி எஸ்டி மற்ற ரிசர்வேஷனுக்கு பிரச்சனை இல்லை, ஓபிசி வரும்போது பிரச்சனை. இது வந்து அரசியலமைப்பு சட்ட விவாதத்திலிருந்து தொடருது. இது ஓபிசிக்கு ரிசர்வேஷன் வரும்போது தான் வந்து பிரச்சனை, பூதம்லாம் கிளம்புது. ஸோ அதுக்கு வந்து குவான்டிஃபையபிள் டேட்டா வேணும். குவான்டிஃபையபிள் டேட்டானா என்ன? சோஷியலி எஜுகேஷனலி கல்வி சமூக ரீதியில் பின்படுத்தப்பட்டிருக்காங்க இவங்க அப்படிங்கிறதுக்கு டேட்டா வேணும். ஸோ பேக்வேர்ட்னஸை குவான்டிஃபை பண்ணும் ஒன்று. ரெண்டாவது இவங்கெல்லாம் யார் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணும். அதை ஐடென்டிஃபை பண்ணுறது, இப்போ நம்ம ஸ்டேட்டில் ஒரு சர்வே பண்ணி இங்கே மட்டும் இருக்காங்கன்னு சொன்னால் யூனியன் வேகன்சிஸுக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருவாங்களா? பீகாரில் பண்ணிட்டா கொடுத்துருவாங்களா? ஸோ தேசிய ரீதியில் ஓபிசி லிஸ்ட்டுக்கு தானே அதை பண்ணணும். ஓபிசி 27 தான் இன்க்ரீஸ் பண்ணணும், 50. நம்ம ஏற்கனவே இங்கே 50 இருக்குது. அதை இனிமேல் வந்து அந்த அளவுக்கு உயர்த்த வேண்டிய ஒரு கம்பல்ஷன் நமக்கு இல்லை. மற்ற மாநிலங்களுக்கு இருக்குது. ஒன்றிய அரசுக்கு உயர்த்த வேண்டிய கட்டாயம் இருக்குது, மாநில அளவில் உயர்த்திருக்கு. மாநில அளவில் உயர்த்துறதுக்கு அவங்க ஒரு சர்வே எடுத்து அதை சுப்ரீம் கோர்ட் அடிக்கிறதுக்கு ஒன்றிய அரசு எடுத்து அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாமே. மண்டல் கமிஷன் இது வந்து அமல்படுத்துறதுல ஒரு பெரிய ஒரு டெக்னிக்கலாக ஒரு டிஃபிகல்ட்டி சேலஞ்சஸ் வந்தது. அதை கலைஞர் தான் ஓவர் கம் பண்ணார். தேவிலால் வந்து கேட்குறாரு என்னன்னா, ஓபிசி லிஸ்ட் இல்லை. ஓபிசி லிஸ்ட் வந்து அதாவது சுதந்திரம் அடைந்த பிறகு எஸ்சி எஸ்டி ஷெட்யூல்டு கம்யூனிட்டிங்கிறது என்னங்க? ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ், அவங்களுக்குலாம் வந்து நம்ம முன்னுரிமை. அதே மாதிரி ஒரு ஓபிசி லிஸ்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட்டில் இருந்தது, அதை இது பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து மண்டல் கமிஷன் ரிசர்வேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல பெரிய டிஃபிகல்ட்டி, கோர்ட்டில் அடிபடுமே. இந்த லிஸ்ட் இல்லையன்னப்போ கலைஞர் தான் அந்த ஐடியா கொடுத்தாரு. என்னன்னா, ஸ்டேட் லெவலில் இருக்க லிஸ்ட்டை எடுத்து ஏற்கனவே அந்த யூனியன் லிஸ்ட்டோட அதை வந்து மெர்ஜ் பண்ணி ஒன்று கிரியேட் பண்ணுங்கன்னா அதே மாதிரி செஞ்சு தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனிச்சு. ஸோ இப்போ யூனியன் லெவல்லே பண்ணிட்டா, இப்போ இருக்கிற சுப்ரீம் கோர்ட் அது ஸ்டேட் லெவலில் எதை கொடுத்தாலும் எந்த கேஸ் போனாலும் அடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் யூனியன் லெவலில் இந்த அடுத்தது சென்சஸ் நடத்த வேண்டியது டெக்னிக்கலாக அவங்க தான். நம்ம வந்து இப்போ சோஷியோ எக்கனாமிக் சர்வேங்கிற ஒரு இதில் தான் வந்து ஒரு இதில் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த பீகார் இதை ஃபஸ்ட்டு ஹைகோர்ட்லாம் கொஞ்சம் ஏற்றுக்குச்சு. பட் அதை வந்து அவர் சொன்னார் பாருங்க, ரிசர்வேஷனுக்கு பயன்படுத்திங்கன்னா ஆஸ் எ மேட்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அது ஓகே, நீங்கள் நடத்திக்க. ரிசர்வேஷனை உயர்த்துறதுக்கு நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நாங்கள் அடிப்போம். இது தொடர்ந்து நடந்திருக்குது. ஸோ ஒன்றிய அரசு பண்ணால் இப்போ ஆனால் ஒன்றிய அரசு பண்ணால் இது நடக்கல. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இடபிள்யூசி கொடுத்தாங்க. இந்த குவான்டிஃபைபிள் டேட்டா இடபிள்யூசிக்கு எங்கே இருக்குது? ஏதோ ஒரு கமிட்டி என்எஸ்எஸ்க்கு எடுத்த டேட்டாவை பேஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க 2008 10 கான்ஸ்டியூட் பண்ண. அந்த கமிட்டி என்எஸ்எஸ் டேட்டாங்கிறது வந்து கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நுகர்வுக்காக பண்ணுற டேட்டா. அதில் இன்சிடென்டெல்லாம் காஸ்ட் வந்து அந்த ப்ராடர் கேட்டகரியில் ஓபிசி பிசி எஸ்டின்னு கேட்குறாங்க. அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க. அதில் எந்த குவான்டிஃபைபிள் டேட்டாவும் கிடையாது. ஒன்று அவங்க வந்து அவங்க டிசர்விங் ஃபார் பேக்வர்ட்னஸ் அவங்களுக்கு இருக்குது, எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் இருக்குங்கிறத வந்து குவான்டிஃபை பண்ணக்கூடிய டிஃபைன் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த ரிப்போர்ட்டும் இல்லை. ஸோ நீங்கள் 50% ப்ரீச் பண்ணுறீங்க. 50% ப்ரீச் பண்ணலாம் எப்பன்னா இஃப் இட் இஸ் இடபிள்யூஎஸ். இப்போ ராகுல் காந்தி அதுலேயும் ஒரு கேள்வி வைக்கிறார். என்னன்னா இடபிள்யூஎஸ் ஷுட் பி ஓப்பன் டு ஆல் கேட்டகரிஸ்.
எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்து என்னங்க உயர் சாதியில் மட்டும்தான் இருக்காங்களா? தாழ்த்தப்பட்டவர்களில் பிற்படுத்தப்பட்டவர்களில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இல்லையா? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கொடுத்ததே எகென்ஸ்ட் தி கான்ஸ்டியூஷன், தி ஸ்பிரிட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அது ஒன்று. ஆனால் இதை வந்து கொடுக்குறாங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து இதை ஒத்துக்கிறாங்க, எந்த ரிவ்யூ இல்லாமல் இதை அக்செப்ட் பண்ணி உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. மண்டல் கமிஷன் 2-3 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியிருந்தது, அவ்வளோ லிட்டிகேஷன் ஆப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாம். இதை உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை பண்ணுறாங்க. ஸோ அப்போ 50 பிரீச் பண்ணலாம், குவான்டிஃபைபிள் டேட்டா வேண்டாம். இஃப் இட் இஸ் இடபிள்யூஸாக இருந்து ஒன்றிய அரசு அது செஞ்சால் அதற்கு எந்த தடையும் இல்லை. இந்த சூழலில் அதே மாதிரி ஒன்றிய அரசுங்கிறது பொதுவாக நான் சொல்கிறது இல்லாமல் இன்னைக்கு பிஜேபி அரசு ஸ்டேட் லெவலில் எந்த ரிசர்வேஷனையும் அவங்க ரூல் பண்ணுற ஸ்டேட்டில் பேசியிருக்காங்களா? ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் அவங்க ரூல் பண்ணக்கூடிய ஸ்டேட்டில் ஓபிசிக்கு 1% ரிசர்வேஷனை உயர்த்தி கொடுத்துருக்காங்களா? ஸோ இன் அடிஷன் டு தி இன்ஸ்டியூஷனல் யூனியன் கவர்மெண்ட் எகென்ஸ்டாக இருக்கிறது இல்லாமல் பிஜேபி கவர்மெண்ட் ஓபிசி ரிசர்வேஷனுக்கு பேசவே மாட்டாங்க. அவங்க வித்ட்ரா பண்ணதே விபி சிங் கவர்மெண்ட்டுக்கு வித்ட்ரா பண்றதே இந்த அடிப்படையில் தான். மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண போய் தானே ரத யாத்திரை ஆரம்பிச்சாங்க. டீடைலா சொல்லிருக்கீங்க, நன்றி சார். நான் திரு நித்யானந்தம் சாரோட பார்வையை கேட்கிறேன். திரு நித்யானந்தம் சார், உங்க கோணம் என்ன? அனைவருக்கும் வணக்கம். மண்டல் கமிஷனை பற்றி குறித்தாங்க. நாடு விடுதலை அடைந்து 30 ஆண்டுகளாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையே கூட இல்லாமல் இருந்த காலத்தில் தான் 77 மண்டல் கமிஷன் பரிந்துரைக்கப்பட்டது, அமைக்கப்பட்டது. அந்த 77 மொரார்ஜி தேசாய் அவர்கள் தான் பிரதமர், வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் முக்கிய பொறுப்பில் இருந்தார்கள். ஆக அவர்கள் இருக்கின்ற பொழுது தான் மண்டல் கமிஷன் பரிந்துரை செய்யப்பட்டது, அமைக்கப்பட்டது. பிறகு அவர்கள் உள்கட்சி சண்டையிலே தோற்று போய் இந்திரா காந்தி அம்மையார் மீண்டும் வந்தார்கள். 5 ஆண்டுகள் எல்லாம் கழிந்தது. அப்பொழுதெல்லாம் மண்டல் கமிஷனை தூசி தட்டி யாரும் எடுக்கவில்லை, என்ன யாருமே கேட்கல. அதுக்கப்புறம் விபி சிங் வந்ததுக்கு பிறகு மண்டல் கமிஷனை எடுத்து அமல்படுத்தப்பட்டது. அந்த விபி சிங் அரசிலே கூட 80க்கும் மேற்பட்ட வாஜ்பாய் தலைமையை, அத்வானி தலைமையை ஏற்றுக்கொண்ட ஜனசங்கத்தை சார்ந்தவர்கள் தான் ஆதரித்தார்கள். ஆதரித்த காரணத்தினாலே தான் பாராளுமன்றத்தில் பிஜேபி வந்துருச்சு, ஜனசங்கம் இல்லை. அப்ப பிஜேபி வந்துருச்சு, அதுக்கப்புறம் வாபஸும் வாங்கிட்டாங்க. அவர்கள் ஆதரித்த காரணத்தினாலே தான் மண்டல் கமிஷன் அமல்படுத்தப்பட முடிஞ்சது. ஏன்னா பாராளுமன்றத்தில் அவர்களுடைய உதவி தேவையாக இருந்தது. தவறான ஒரு பரப்புரை தமிழகத்தில் பரப்பப்படுகிறது என்ன என்று சொன்னால், இந்த மண்டல் கமிஷனுடைய ரிசர்வேஷனை கூட பாஜக விரும்பவில்லை. எனவே தான் அவர்கள் ரத யாத்திரை விட்டு அந்த மண்டல் கமிஷனை பிரச்சனைகள் ஏற்படுத்தினார்கள். மண்டல் வந்து ஒரு அக்டோபர் 7 வருது, நவம்பர் 7 அந்த கவர்மெண்ட் கவுழ்ந்துருது. நவம்பர் 7 கவுத்தது பிஜேபி தானே? எதுக்காக கவுத்தாங்க? ஏன் கவுத்தாங்க? மண்டலுக்காக கவுக்கல. எல்கே அத்வானி அன்றைக்கு தலைவராக இருந்தால் ஒரு அகில இந்திய தலைவரை கைது செய்த பிறகு அதை கேட்டுக்காத, அதை கண்டுகொள்ளாத ஒரு மத்திய அரசை எப்படி அந்த கட்சி ஆதரிக்கும், எப்படி அந்த கட்சியினுடைய தொண்டன் ஏற்றுக்கொள்வான்? எதுக்கு அவர் யாத்திரை போனார்ன்றதே இந்த பாயிண்ட் தான் சார். மண்டலுக்கு எதிராக போனார்ன்றதா பாயிண்ட். சரி, இப்போ உள்ளதுக்கு வந்துருவோம். தான் போனார்கள், பலசுக்குள்ள போனாங்க. அந்த யாத்திரைக்கு பேரே ராமர் யாத்திரை தான். சரி, அதனால மண்டல் கமிஷன் கிடையாது. ரைட். பீகாரில் இப்போ எடுத்தாங்க. என்ன பண்ணாங்க? ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு என்ன மாதிரி இருந்தது அப்படிங்கிறத வெளியிட்டார் நம்ம நிதிஷ்குமார் அவர்கள். எம்பிசி 36.01, பிசி 27.12, எஸ்சி 19.65, ஓசி 15.52, எஸ்டி 1.68. இவற்றையெல்லாம் எடுத்து மக்கள் மத்தியில் எடுத்து வைத்தார்கள். எடுத்து வைக்கின்ற பொழுது இவர்களுக்கான ஒதுக்கீடு என்று வருகின்ற பொழுது 65 விழுக்காடு வந்தது. அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் இன்றைக்கி கூட செய்தியில் பார்த்தோம், உச்சநீதிமன்றம் அந்த தடை கூட கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இல்ல, பாட்னா ஹைகோர்ட் ஏத்துக்கல, அந்த தீர்ப்பை ஸ்டே பண்ண மாட்டோம்ட்டாங்க. அது அப்படியே இருக்குட்டாங்க. ஸ்டே பண்ண மாட்டோம், விசாரிக்கிறோம், ஆனா ஸ்டே பண்ணல. செப்டம்பர்ல அந்த வழக்கு மீண்டும் வருகிறது. இன்னும் வழக்கு தீரல. செப்டம்பர்ல மீண்டும் அந்த வழக்கு வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், மோடி அவர்கள் சொல்லுகின்ற எல்லா பேச்சிலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்த்து எங்கும் பேசவில்லை. அவசியம் இருக்கிறது என்று தான் சொன்னார்கள். ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எத்தகைய ஒரு விளைவை ஏற்படுத்தும் என்பதையும் நாம் சிந்தித்து எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டும். இல்லை சார், ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிக்கிறாங்களா எதுக்குறாங்களா? ஆதரிக்கிறாங்கன்னா அதை நடத்துவதில் யார் தடுக்கிறாங்க? இப்போ மன்மோகன் சிங் ஆட்சியில் எடுத்துட்ட சர்வேயை, எடுத்துட்ட சென்சஸை வெளியிடல அவங்களால. நாங்கள் வந்தால் வெளியிடுவோம்னு சொல்லி தான் அவர் ஆட்சிக்கு வந்தார். இவர் ஆட்சியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஏற்கனவே 10 வருஷத்துக்கு ஒரு நடக்கிற சென்சஸ் எல்லா வருஷமும் நடந்திருக்கு. அதையே நடத்த மாட்டாங்களே இப்போ. இப்போது பீகாரினுடைய முதலமைச்சர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து வெளியே விட்டு விட்டார். அதுக்கு முன்பாக
சித்தராமையா ஜாதிவாரி கணக்கெடுப்புனே சொல்ல முடியாது சார், ஆய்வு தான், சர்வே தான் அதுக்கு பேர், சென்சஸ் இல்ல. காஸ்ட் சர்வே, அது ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்தா சர்வே. இஸ் இட் நாட் சென்சஸ் இல்ல, எனுமரேஷன் அவங்க பண்ணல. சென்சஸ் இல்ல, ஆனா டேட்டாஸ் தானே அது. சர்வே அதுக்கு லீகல் வேலிடிட்டி இல்ல, கோர்ட் ஏத்துக்க மாட்டான். சர்வே டேட்டா தானே, அதுல உள்ள ஒரு கொஞ்சம் கூட ஒரு ஏதாவது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கலாமே தவிர இட் cannot be completely denied இல்லையா? சென்சஸ் எடுத்தாலும் சென்சஸ் வந்து கான்ஸ்டிடியூஷனலி மேண்டேட்டட் சார். ஆஃப் கோர்ஸ் நான் சென்சஸ்ங்கிறது கான்ஸ்டிடியூஷனலி அது அங்கீகரிக்கப்பட்டது, அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது எடுக்கிறதுல என்ன தடை இருக்குன்ற ஏரியாவுக்கு வந்துருவோம். தடை ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாடு அரசு எடுக்கிறதுல தடை கிடையாது. ஏன் எடுக்க மாட்டேங்குது? மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஏன் ஒன்றிய அரசு எடுக்க மாட்டேங்குது? இல்ல நம்ம ஜாதிவாரி கணக்கெடுப்பை பேசும்போது எங்க மக்கள் தொகை சொல்றீங்க, ரெண்டு சேர்த்து எடுக்கிறது சார். ஒரு செகண்ட் ஜோதி குறுக்கிடுறாரு சார். ஒரே ஒரு கேள்வி. இந்த கேள்வி என்னன்னா, ரிசர்வேஷனை உயர்த்தணும், இடஒதுக்கீட்டை உயர்த்தணும். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது வந்து இடஒதுக்கீட்டை உயர்த்துறதுக்கு. எங்க உயர்த்தணும்? இது இப்போ தமிழகத்தில் உயர்த்த வேண்டிய அவசியம் இன்னைக்கு இல்லை. உயர்த்தலாம், மார்ஜினலாக இருக்கிறத இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அது ஓகே. சப்ஸ்டான்ஷியலாக உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஒன்றிய அரசு ரிசர்வேஷனில், ஓபிசி ரிசர்வேஷனில் தானே இருக்குது. 27 தானே உயர்த்தணும். மக்கள் வந்து 50% மேலே இருக்காங்க ஓபிசி. இப்போ பீகார் அவங்க அந்த மாநிலத்தில் வந்து 50% மேலே 85% ஓபிசி, எஸ்சி, எஸ்டி வந்து 85%. ஸோ ஒன்றிய அரசில் இந்த நம்பிக்கை வந்தா, இந்த நம்பர் வந்தா, ஓபிசிக்கு ரிசர்வேஷனை 27 இருந்து அதிகமா 50-60க்கு உயர்த்தணும். அதை தான் ராகுல் காந்தி பேசுறாரு. அதை உயர்த்துறதுக்கு மாநிலத்தில் நடத்தி என்ன செய்வீங்க? சரி, சமூக நீதி என்பது காக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் இரண்டாவது கருத்து இருக்க முடியாது. ஒன்றிய அரசுல காக்கப்படணும், அதுக்கு வந்து ஒன்றிய அரசு ஒத்துக்குதா? ஐயா, நான் பேசி முடிச்சப்பறம் உங்களோட சுற்றுல பேசுங்க ஐயா. அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய மலைவாழ் மக்கள் அவர்கள் ஆட்சி செய்கின்ற பெரும்பாலும் இருக்கக்கூடிய 10 மாநிலங்களிலே 7 மாநிலங்களே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிறது. அங்கே நீதி இல்லாமல் இருந்தால் பாஜக வெற்றி பெறுமா? பாஜகவுக்கு வாக்களித்திருப்பார்களா? அதுபோல மக்களுக்கு செய்யுங்க. அதுபோல பாராளுமன்றத்தில் எஸ்சி ஆகட்டும், எஸ்டி ஆகட்டும், பிசி ஆகட்டும், பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள எண்ணிக்கையை போல வேறு கட்சியில் எண்ணிக்கை இருக்கிறதா? அந்த மக்கள் யாரை ஆதரித்து இருக்கிறார்கள்? தனக்கு துரோகம் செய்பவர்களை மக்கள் ஆதரிப்பார்களா? இவற்றையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஒரு கட்டமைப்பு, ஏதோ பாரதிய ஜனதா என்று சொன்னால் அதுக்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் இருக்கிறது, இந்துத்துவா இருக்கிறது, அது சமூக நீதியை விரும்பாது, மேல்தட்டுக்கானது, இப்படியெல்லாம் நாம் பேசிக்கொண்டே பரப்புரை செய்து கொண்டு கட்டமைத்து கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் தவறு என்பது அறியக்கூடிய காலம் வெகு விரைவில் இருக்கிறது. நிச்சயமாக மக்கள் புரிந்து கொள்வார்கள். நித்யானந்தன் சார் வந்து பாஜகவிற்கு பின்பாக ஆர்எஸ்எஸ் இருக்கிறது, ஆர்எஸ்எஸ்க்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்கிறது, அந்த சமூகத்திற்கு பின்னால் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக எஸ்சி, எஸ்டி, ஓபிசி ஓட்டு போடாமல் அவங்க ஆட்சிக்கு வந்திருப்பாங்களா? அவங்க தானே நிறைய மாநிலங்கள் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க, எம்பிக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு அவங்க கெடுதல் செய்வாங்களா, நன்மை செய்ய மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. கெடுதல் செஞ்சா வாக்கு வாங்குவாங்களா? இங்கே உள்ள கேள்வியே அம்பேத்கர் சொன்னதுதான். சவுத் அண்ட் நார்த் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறப்ப சவுத்துக்கான குவான்டிட்டி என்ன, குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அந்த குவாலிட்டிஸ் என்னன்னு அம்பேத்கர், புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பட்டியலிட்டிருப்பார். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஆர்எஸ்எஸும் பாஜகவும் இடஒதுக்கீட்டுக்கோ அல்லது ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கோ எதிரி இல்லை அப்படின்னு நித்யானந்தத்தால் சொல்ல முடியுமா? ஒன்று. மகாராஷ்டிரா, நீங்கள் பீகாருக்கு போக வேண்டாம், இவங்க ஆட்சி செய்யக்கூடிய அஜித் பவார் இன்னும் எல்லாம் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவினுடைய ஆட்சியில் அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும்னு சொன்ன உடனேயே ஆர்எஸ்எஸ்ஸினுடைய மிக மூத்த தலைவரான ஸ்ரீதர் கட்சே என்ன பேசினார்? ஆர்எஸ்எஸ்ஸை மீறி நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தால் நீங்கள் ஆட்சியில் இருப்பதே கடினம் என்று அரசியலுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய மூத்த தலைவர் பேசுகிறார். ஒன்று. ரெண்டாவது, பீகாரினுடைய சாதிவாரி கணக்கெடுப்பில் 89% மற்ற சாதியினர் வராங்க. 50% மேல் இடஒதுக்கீடு கூடாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லுகிற போது 89% எல்லா சாதிகளுக்குமான அந்த பிரிவினைவாத எண்கள் வந்துகிட்டே இருக்கு. அப்போ மீதி இருக்கிறது எவ்வளவு? வெறும் 11%. இந்த 11%த்தில் 3% பேர் 11% சாப்பிட்றதே பெரிய அநீதின்னு சொல்கிறோம். ஆனால் இவர்கள் ஜென்ரலுங்கிற பேரில், நான் இப்போ இவர் கேட்குறாரு இல்லையா, எங்களுக்கு இல்லை, நான் முடிச்சேன். ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, நாங்கள் அதைத்தான் இன்னைக்கு கூட ராகுல் காந்தி கேட்டார்.
90 செயலாளர்கள், அரசு செயலாளர்கள் பாராளுமன்றத்தில் இன்னைக்கு இருக்காங்க. அதில் 3 பேரை தவிர மீதி இருக்கிற 87 பேர் யார்? இதில் கூட உங்களால் இடஒதுக்கீட்டை கொண்டு வர முடியாதா? இந்த ஆட்சியில் நியமனங்கள் என்பது இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வர வேண்டும், அது சமூக நீதியின் அடிப்படையில் வர வேண்டும். நான் மக்களை பிரிச்சுட்டு அவனுக்கு ஓஏ போஸ்ட் கொடுத்துட்டு நான் செக்ரட்டரியும் அண்டர் செக்ரட்டரியிலையும் போய் உட்காந்துக்குவேன், அவனுக்கான பாலிசியை நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லி ஒருவனை தாழ்த்தி கொண்டே இருப்பதும் ஒரு சமூகத்தை மட்டும் உயர்த்துவது ஒரு அரசாங்கத்தின் நோக்கமாக இருக்குமே. ஆனால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சரி, ஒரு பிரேக் பிறகு பேசுவோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு நடத்தியே தீர வேண்டும்னு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தொடர்ந்து உறுதி காட்டுவது எதை காட்டுகிறதுன்னு ஒரு கேள்வியை நேயர்கள் முன்னாடி வைத்திருக்கிறோம். சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக என்று 75% பேரும், பாஜகவுக்கு நெருக்கடி தருவதற்காக என்று 13% பேரும், ஓபிசி இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்பதற்காக இப்படி கேட்கிறார்கள் என்று 12% பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. ஜோதி, ப்ரொஃபசர் ஜோதி, மாநில அளவில் நீங்கள் சர்வே எடுத்தாலும் அதை இடஒதுக்கீட்டை உயர்த்தத்துக்கு பயன்படுத்தினீங்கன்னா அது இப்போ கோர்ட்டு அடிக்கும். இதைத்தான் நான் சொன்னேன். ஸோ எந்த மாநில அளவில் நீங்கள் அதை செஞ்சாலும் அடிக்கும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ நம்ம கேட்கறது, முதல்வர் சொல்கிறது, ராகுல் காந்தி சொல்கிறது ஒன்றிய அளவில் ஓபிசிக்கு உயர்த்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஒன்றிய அளவில் ஓபிசிக்கு 27 தான் இருக்குது. அது ஒன்றிய பணியிடங்கள்லையும் கல்வி நிறுவனங்கள்லையும் அதை கொண்டு வந்துட்டா அது ஆட்டோமேட்டிக்காக மாநிலங்களுக்கும் அப்ளிகபிள். ஸோ மாநிலங்கள் நடத்த அதிகாரம் இருக்குது, ஆனால் ரிசர்வேஷனை உயர்த்துறதுக்கு அதிகாரம் இல்லைன்னா அப்போ எதுக்கு அதை எடுக்கணும்? காஸ்ட் சர்வே எடுக்கிற நோக்கமே ரிசர்வேஷனை உயர்த்துறதுக்கு தான். அதை ராகுல் காந்தி முதல்வர் எல்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க. தமிழகத்தில் அதை நம்ம பண்ணிட்டோம். இன்னைக்கு ஒன்றிய அளவில் அதை பண்ணுறதுக்கான முயற்சிகள் தீவிரமாக இருக்குது. 27 உயர்த்தணும்னா அது ஒன்றிய அளவில் தான் எடுக்கணும். அது இவங்க எடுக்க மாட்டாங்க. அது பல்வேறு விதமாக அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டாங்க. அவங்க கொடுக்குற புள்ளி உள்ள கேபினெட்டில் அதெல்லாம் கூட விட்டுருங்க. ஏதாவது பிஜேபி ரூல் பண்ணுற ஸ்டேட்டில் அவர் ஓபிசி எஸ்சி எஸ்டியை நாங்கள் வேற மாதிரி பார்ப்போமா அப்படின்னாரு நண்பர். அவர் சொன்னார், நித்யானந்தம் சொன்னார், ஏதாவது ஒரு மாநிலத்தில், ஒன்றிய அரசு கூட விட்டுருங்க, இது விவாதத்தில் இருக்கு, அவங்க காஸ்ட் சர்வே எடுத்த பிறகு தான் அதை 27 உயர்த்த முடியும். அதை அவங்க எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஏதாவது ஒரு மாநிலத்தில், பிஜேபி ஆள்ற மாநிலத்தில், மகாராஷ்டிராவில் ஆண்டாங்க, அங்கே ஓபிசிக்கான ரிசர்வேஷனை உயர்த்தினாங்களா? ஸோ அவங்க எந்த ஒரு மாநிலத்திலும் அதை செய்யல. ஆனால் இடபிள்யூஎஸ்க்கு எவ்வளோ வேகமாக செயல்பட்டாங்க, இதை தான் சொல்கிறோம். ஸோ ஒன்றிய அரசு மட்டும் இல்லை, இந்த அரசும் ஓபிசி ரிசர்வேஷனுக்கு எகென்ஸ்டாக இருக்குது. அதனால் ஒன்றிய அரசு தான் இதை நடத்தணும். எந்த மாநிலம் நடத்தினாலும் அதை கோர்ட்டில் அடிப்பாங்க. நீங்கள் ரிசர்வேஷனுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு வச்சுங்க, ரிசர்வேஷனை உயர்த்துறதுக்கு பயன்படுத்தினீங்கன்னா அங்கே அடிப்போம். இது இன்வேரியபிளாக நடக்குது. அந்த இதில் இந்த டிபேட்டை நடத்தணுமா மாநிலத்தில்ங்கிற தேவையே இல்லை. ஒன்றிய அரசு தான் நடத்தணும். அங்கே நடத்தினா அந்த லிஸ்ட்டை நம்ம வச்சுட்டு போகிறோம், இல்லை ஸ்டேட் லெவலில் அந்த லிஸ்ட்டை மாடிஃபை பண்ணிட்டு போகிறோம். தேங்க்யூ. இடஒதுக்கீட்டில் அதே மாதிரி உங்க கேள்வியில ஒரு சின்ன கரெக்ஷன் என்னன்னா, ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கிறதும் சமூக நீதி 80 ஜாதிகள், ஏதோ உயர் ஜாதி மற்ற ஜாதி அப்படிலாம் ஜாதியெல்லாம் பிரிக்கல, 87 ஜாதியினருக்கு இந்த இடபிள்யூஎஸில் இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஏதோ 3 விழுக்காடு உள்ளவங்களுக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அதில் இந்த 87 3 அவங்க அங்கேயும் அவ்வளோதான் அவங்களுக்கு. அதனால் சரியான முறையில் தான் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு அல்லாத இடத்துலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜென்ரலில் அவங்க எல்லாருமே வந்திருக்கலாம். இப்போ என்ன கேட்குறாங்க, நிதி அமைச்சருடைய அலுவலகத்தில் நிதி தயாரிக்கின்ற பொழுது, வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கின்ற பொழுது எத்தனை அழகாக ராகுல் காந்தி எவ்வளோ அழகாக கேட்குறாரு. ஒரு எஸ்சி உண்டா, ஒரு எஸ்டி உண்டா, ஒரு பிசி உண்டா, ஒரு ஓபிசி உண்டா, தனித்தனியாக கேட்குறாரு. நான் கேட்குறேன், இதே சிதம்பரம் அவர்கள் அவருடைய கட்சி தான் இருந்தார், நிதியமைச்சராக இருந்தார். அவர் அல்வாக்கின்ற போது ஒரு எஸ்சி இருந்தாங்களா? இன்றைக்கி ராகுல் காந்தி கேட்குறாரு, அத்தனையும் நான் கேட்கலாம்ல, இப்போ இருந்தாங்களா? அப்போ யாராவது கேட்டாங்களா? இப்போ மட்டும் என்ன கேட்க வேண்டியிருக்கு? அதனால் இதெல்லாம் ஜாதியை வைத்து அரசியல் செய்வது, ஜாதி அரசியலை நடத்துகிறார்கள், மத அரசியலை நடத்துகிறார்கள். இது நாட்டுக்கு நல்லதல்ல. திமுக கேட்குறது காலங்காலமாக திமுக ஆரம்பித்த காலத்திலே, அரசியலுக்கு வராத காலத்திலே அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஒரு இது தான். ஆனால் ராகுல் காந்தி இப்போ கேட்குறது இந்துக்களை பிளவுபடுத்தினா தான் தான் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறாரு. இந்துக்களை பிளவுபடுத்துறதுக்கு இதை ஒரு கேட்டால் இந்துக்களை பிளவுபடுத்துறது இல்லை, ராகுல் காந்தி கேட்டால் இந்துக்களை பிளவுபடுத்துறது. ஏன்னா ராஜீவ் காந்தி எல்லாம் மண்டலுக்கு எதிராக 4.5 மணி நேரம் பேசினவர், காக்கா கலைக்கர் கமிஷனை குப்பத்தொட்டில் தூக்கி போட்டவங்க, மண்டல் கமிஷனை பற்றி எந்த கவலையும் படாதவங்க. நித்யானந்தா அதை சொன்னாப்புல இந்துக்கள்ல ஒருத்தருக்கு தானே கேட்குறாங்க.
எஸ் நாங்க அதை அட்ரஸ் பண்ணுவோம். பிசி இந்துஸ் தான கேக்குறாங்க, எஸ்சி இந்துஸ் தான அவர் ராகுல் காந்தி பேசுறாரு. அதை அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு தான் சொல்ல வர்றேன். இப்போ இது வந்து பிஜேபி அப்பர் காஸ்ட் பேக்கிங்கில் உள்ள பார்ட்டி, ஓபிசியில் ஒரு நுணுக்கமாக உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கிறாங்க, ரெப்ரசன்டேஷன் பிஎம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதோட வீரியம் ஜாஸ்தி வரும்போது அதை தண்ணியை விட்டு அணைக்கிற வேலையும் மோடி சக்ஸஸ்ஃபுல்லாக செய்வார். அதனால அந்த ப்ரெஷர் வரட்டு ஸ்டாலின் மாதிரி இன்னும் பல முதல்வர்கள் ஓபிசி ஹிந்துக்கோ எஸ்சி எஸ்டி ஹிந்துக்கோ அதிகாரத்தில் பங்கு வேணும்னா மோடி தானா செய்ய மாட்டாரு, ராகுல் காந்தி தொடர்ந்து பேசி பிரஷர் வந்தா ஒரு நாள் அவங்க செய்வாங்க. கண்டிப்பா நான் மறுக்க வரல. எஸ்சி எஸ்டி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுத்து ஸ்டேட்ல தோத்ததையும் மோடி சந்திச்சு தானே செய்திருக்காரு. அப்கோர்ஸ் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மம்தா பொசிஷன்ல தான் பாஜகவும் இருக்கிறாங்க. மம்தா அதை இன்சிஸ்ட் பண்றது கிடையாது, அகிலேஷ் இன்சிஸ்ட் பண்றாரு. அப்போ இவங்களுக்கு இதோட பிரஷர் ஜாஸ்தி. சிம்பிள். எம்ஜிஆர் 31 தெரியும் மண்டல் கமிஷன் போய் வெஸ்ட் பெங்கால்ல கேட்கும்போது அங்க ஓபிசி லிஸ்டே இல்லை. ஆமா, மிக கணிசமான எண்ணிக்கையில பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்கள் இருக்கக்கூடிய மாநிலம். அங்க வர்க்க அரசியல் பேசிட்டு இருந்தாங்க கம்யூனிஸ்ட்னால. அங்க அம்பேத்கர் சிலைகளே கூட அந்த ஊர்கள் அதிகம் இருக்காது. வெஸ்ட் பெங்காலுக்குள்ள போனீங்கன்னா ஒரு தலித் கான்சியன்ஸ் அப்படின்ற ஒன்றும் இருக்காதுங்க. அதுக்காக தான் நம்ம சொல்றோம் தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு பிரஷர் ஸ்டாலின் மாதிரி இன்னும் 10 சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டாருன்னா மோடி அட்ரஸ் பண்ணுவார். இதை கன்சாலிடேட் பண்ணிட்டு அதை டிவைட் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். நன்றி. பிரசன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை கடைசியாக தொட்டீங்க. பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டவர்களுடைய அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் ஐஐடியில் இது நாள் வரையில் பாஜகவில் தொடங்கி இது நாள் வரையில் எத்தனை பட்டியலின பேராசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அதை நித்யானந்தம் பட்டியல் அடுத்த விவாதத்தில் கொடுக்கலாம். பழங்குடியினருக்கு எத்தனை பேருக்கு நாங்கள் இது பண்ணியிருக்கோம். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எத்தனை எஸ்சிக்கள் இருந்தார்கள், எஸ்டிக்கள் இருந்தாங்கிற புள்ளி விவரம் எல்லாமே வெளியில் இருக்குது. நீங்கள் யாருக்காக ஆட்சி நடத்துறீங்க, யார் குறிப்பிட்ட சமூகத்திற்காக கேட்டால் 89 சாதிகள் இருக்குங்கிறார். 89 சாதிகளில் எத்தனை பிரதிநிதித்துவம்? இப்போ நீங்கள் ஷெட்யூல் காஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஓபிசியை பிசி எம்பிசின்னு அந்த பர்டிகுலர் சாதிகளை பட்டியல் எடுக்கிறப்ப ஆயிரக்கணக்கான பிரிவுகள் அதில் வந்துக்கிட்டே இருக்கு, நூற்றுக்கணக்கான பிரிவுகள் அதில் வந்துக்கிட்டே இருக்கு. அப்படி நான் 89 சாதியை நான் குறிப்பிட்டு 3% நாங்கள் 10% கொடுத்துருக்கோங்கிறது இது உங்களுக்கு நீங்கள் நான் சொல்ல வாக்களியும் கேட்டார். பழங்குடியின மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கலையா, பட்டியலின மக்கள் எங்களுக்கு வாக்களி, அந்த மக்களுக்கு நீங்கள் துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிறது தான் நாங்கள் வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த 69 அல்லது 89 உள்ளபடியே இந்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கான நேரம், அதை அந்த மக்கள் உணர வேண்டும். ஆர்எஸ்எஸும் பாஜகவும் ஒடுக்கப்பட்ட இந்துக்களுக்கு எதிரான கட்சி, எதிரான அமைப்பு என்பதை தொடர்ச்சியா இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி இதுவரை சுதந்திர இந்தியாவில் மோடியினுடைய 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் தான் அதிகமான அமைச்சர்கள் நடுவண் அரசில் இருந்திருக்கிறார்கள். மோடி அரசாங்கம் இல்லை, அதுக்கு இன்னொன்று இருக்கு பதில். 2004 மோடி அரசு வந்த உடனே எக்கனாமிக் டைம்ஸில் 2ஆம் பக்கத்தில் மோடியோட கேபினட்டை பற்றி ஒரு ஆய்வு பண்ணி போட்டிருந்தாங்க. அதில் ஆல் பவர்ஃபுல் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு எடுத்துகிட்ட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஃபினான்ஸ், டிஃபென்ஸ், மனோகர் பாரிக்கர், சுஷ்மா ஸ்வராஜ், சுஷ்மா இல்ல அதிகபட்சமான எண்ணிக்கை உயர் ஜாதியினருக்கு தந்தாங்க. மனோகர் பாரிக்கர், நிதிஷ், அருண் ஜெட்லி, சுஷ்மா ஸ்வராஜ். எஸ், அது உண்மைதான். ஆனா இன்னைக்கு புரோட்டோகால் படி பாருங்க, பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடென்ட், ஹோம் மினிஸ்டர், அந்த மாதிரி புரோட்டோகாலில் ஒரு 7 இடத்துல நான் பிராமின்ஸ் இருக்கிறது இந்த மினிஸ்ட்ரியா தான் இருக்க முடியும். 2004 அப்படியே அது இன்னைக்கும் ரெக்கார்ட்ல இருக்கு, பார்க்கத்தான் தெரியும். அதனாலதான் யோகி ஆதித்யநாத் யூபி சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. இமாச்சல்லையும் உத்தரகாண்ட்லயும் ராஜ்புட் சீஃப் மினிஸ்டர் ஆனாங்க. விபி சிங்க்கு வந்த மாதிரி ஒருத்தர் வரக்கூடாதுக்காக தான் அதுவும் நடந்தது. மத்திய பிரதேசலயா நடந்தது. இப்போ ராஜஸ்தான்ல இப்ப நடந்திருக்கு. அது என்ன? ராஜஸ்தான்ல ஒரே ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ சிஎம் ஆகுறாரு. அதுவும் ஒரு முக்கியமான பின்னடைவுங்கிறதும் எல்லாருக்கும் தெரியுது இப்போ. நன்றி, உங்க அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்வி களம். நன்றி.